ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா, எஸ்பெஷலி இன்ஸ்டா ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் துரைமுருகன் அவர்களோட பேத்தி நிச்சயதார்த்தம், வெள்ளூர் எம்பி கதிரானந்த் அவர்களோட மகளின் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணவங்க போட்டிருக்காங்க. சில பேர் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு அவங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்ததுனால, லைக் அந்த பிளேட் டெக்கரேஷன்ஸ்ல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து அவங்களோட இதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லவே வேண்டாம். இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் நாங்க தான் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றோன்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க. அது எப்படி அது பணம் கொடுத்து வர வைக்கிறாங்களா இல்ல அவங்களா வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு புதுசா போடுறாங்கன்னா அவங்களா வந்துடுறாங்களான்னு தெரியாது. அது விளம்பரப்படுத்துறதுக்குன்னுட்டுன்னு ஒரு இது. ஸோ வெள்ளூர்ல இருந்து வந்துட்டு ஒருத்தர் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் இதை தவிர்த்து வந்துட்டு இன்விடேஷன் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு, அப்புறம் கட்சிக்காரர்கள், கட்சி தொண்டர்கள், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அவங்களோட சம்மந்தி கதிரானந்த் அவர்களோட சம்மந்தி இவர் கண்ணன் ரவி அவர்கள் ப்ரொடியூசர், சினி ப்ரொடியூசர். ஸோ சினிமா பேக்ரவுண்ட் அவங்களோடது. சினி ப்ரொடியூசர். இப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வரும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு இது சொல்றேன். ஸோ அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து சினி ஃபீல்ட்ல இருந்து செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. இது தவிர்த்து அமைச்சர் துரைமுருகனா இருந்தாரு அப்படின்றதுனால வந்துட்டு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக நிறைய அமைச்சர்கள் வந்திருந்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. சோ இதுதான் வந்துட்டு கவரேஜா இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது ஒரு சில மீடியாக்களோ இல்ல என்ன சொல்றது, அந்த ஆப்போசிட் பார்ட்டி பீப்புளோ இது வாண்டடா ஏதோ ஒரு பிளாக் மார்க் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அம்பானி வீட்டின் கல்யாணத்தை விட வந்துட்டு டஃப், அம்பானிக்கே டஃப் கொடுக்கும் இது அப்படின்னுட்டுன்னு ஒரு சிலர் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணுக்கு வந்து அந்த நிச்சயதார்த்தத்துல வந்து ஒரு நகை கொடுக்கறத வந்துட்டு இத்தனை கோடி பணம் இவங்களுக்கு எப்படி வந்தது, இது மக்களோட வரி பணம், இது கொள்ளையடிச்ச பணம், இது ஊழல் பணம் அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப என்ன சொல்றது, உங்களோட மெச்சூரிட்டி லெவல் அவ்வளவுதானா இல்ல ஏதாச்சும் சொல்லியே ஆகணுன்றதுக்காக பேசுறீங்களான்றது எனக்கு தெரியல. இப்ப நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்ணை பெற்றவர்கள், அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருந்தது, சனாதானம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஐயரை வச்சு, இது கல்யாணமா இருந்தா கூட பரவாயில்லையா, அப்ப பரவாயில்ல சனாதானம், இது கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயதார்த்தத்திற்கு ஐயர்களை வச்சு ஓமம் இது பண்ணினாங்க, ஓமம் வளர்த்தினாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் பேசினாங்க. சோ நான் எல்லாமே வந்துட்டு ஒரு சிலர்ன்றது தான் நான் சொல்றேன். நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பல. ஏன்னா ஜேர்னலிஸ்டுங்களேன்றதுனால எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. வாட் ஐ எம் ட்ரைங் டு சேஸ், இது வந்துட்டு அவங்க பையனோட கல்யாணம் கிடையாது, பெண்ணோட கல்யாணம். சோ பெண்ணோட கல்யாணம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் இருந்தாலும் சனாதானத்தை ஒழிப்பேன்னுட்டுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டில் துர்காமாக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸும் இருக்கு சாமி கும்பிடுறதுக்கு. சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு என்ன சொல்றது, திமுக கொள்கை அதெல்லாம் இருக்கட்டங்க, தன்னோட பெண்ணுக்கு அப்ப தன்னோட பெண்ணை வந்துட்டு கட்டாயப்படுத்துவீங்களா நீ சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு? இப்ப அவங்க வந்துட்டு இன்னொரு வீட்டுல வாழ போறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட இதுவும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பிளீசிங்கா ஒரு விஷயம், எனக்கு மட்டும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் திணிக்கிறது எப்படி இருக்கு, எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி போறது எப்படி இருக்கு? சோ பையன் வீடா இருந்தாக்கா பொண்ணு இங்க வாழ வர போறா, அதனால நீ என்ன சொல்றது, எங்க இது பிரகாரம் தான் நீங்க மாறணும்னு சொல்லிக்கலாம். ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு தான் அவங்க மாத்த நினைப்பாங்க. இது அதுக்குள்ளேயே வந்துட்டு எல்லாம் பிற்போக்கு அப்படின்றதெல்லாம் பேச வராதிங்க. ஜென்ரலா ஒரு உலகத்துல ஒரு சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னு அதை சொல்றேன். அண்ட் நிச்சயதார்த்தத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க. நிச்சயதார்த்தம் இப்ப அவங்களோட சமூகத்துல
நிச்சயதார்த்தம் வந்துட்டு இவங்க பண்றாங்க, கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டுல பண்ண போறாங்க. சோ அப்படி இருக்கும் போது இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிச்சயதார்த்தத்துலதான் காட்டணும். சோ அவங்க கிராண்டா பண்ணினாங்க. இதுல என்னங்க இருக்கு? துரைமுருகன் அவர்கள் அமைச்சரா இருந்தாரு. அபிடேவிட் எல்லாம் வந்துட்டு எலெக்ஷன் அப்போ வந்துட்டு ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க அப்பவே வந்துட்டு எல்லாரும் வந்து கொதிச்சு போனீங்க, இவ்வளவு பணமா அவ்வளவு பணமான்னு சொல்லிட்டு. துரைமுரு இவரு கதிரானந்த் அவர்கள் எம்பியா இருக்காரு. இப்ப அவரோட சொத்து, அவரோட மனைவியோட சொத்து, இது எல்லாமே வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் இருக்கு. இப்போ நாமளே ஒரு ஏழை மக்கள் அப்படி இருந்தா கூட தன்னோட பெண்ணுக்கு தன்னோட சக்திக்கு மீறி செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். நிறைய பேர் வந்துட்டு அது செய்யவும் செய்யறாங்க. தலைக்கு மேல வந்துட்டு என்ன வெள்ளம் போற அளவுக்கு வந்துட்டு கடனுடன் வாங்கியாச்சும் செய்யறவங்க செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது 2 அமைச்சர்கள், இவர் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், இவங்களோட பேத்திக்கும் இவங்களோட மகளுக்கும் வந்துட்டு ஒரு கல்யாணம் நல்ல கிராண்டா செய்யணும்ன்ற ஆசை அவங்களுக்கு இருக்காதா? அதற்கான பணம் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அபிடேவிட்ல இருக்கு. சோ நீங்க வந்துட்டு இது எப்படி வந்தது? அவங்க வச்ச மாப்பிள்ளை வீட்டுல வச்ச நகைய வச்சு இவ்வளவு பணம் எப்படி வந்தது, இவ்வளவு இது வைரம் எப்படி வந்தது அப்படின்றத கேக்குறீங்க. இது மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணுக்கு மரியாதை செலுத்தினாங்க. இப்ப உங்கள்கிட்ட வந்துட்டு யாரும் பில் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, இது இவ்வளவு கோடிகள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பில்லு கொடுக்கல. ஒரு இதுல பாக்குறேன் நான், 100 கோடி செலவு செய்தார் அப்படின்னு, தன் மகளுக்காக 100 கோடி செலவு. என்ன கணக்குல யார் 100 கோடி சொல்றீங்க அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஒரு ஆச்சரியம் இருந்தது நமக்கு. சோ ஏதோ ஒண்ணு ஒருத்தர் மேல சேத்த வாரி இறைக்கணும் அப்படின்றதுனால பேசுறீங்களான்றது தெரியல. சனாதானம் பேசுறவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன் நானு, இப்போ அவங்க கல்யாணம் இவங்க பண்ண போறது இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல பண்ண போறாங்க. சோ அப்படி இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் நிச்சயதார்த்தத்துல இங்க அவங்களோட மக்கள், வேலூர் மக்கள், காட்பாடி மக்கள், திருப்பத்தூர் மக்கள், அவங்களோட மக்களை கூப்பிட்டு அந்த என்ன சொல்றது, அவங்களோட கட்சி ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க அது எங்க வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க காலேஜ் இதுல அரங்கத்துலதான் வைக்கிறாங்க, கலைஞர் அரங்கத்துல. வெளியில எங்கேயோ மண்டபம் எடுத்தெல்லாம் வைக்கல. சோ அவங்க காலேஜ்ல அங்க வேலை செய்யற அத்தனை பேரும் அவர்கள் குடும்பத்தினரோடு வந்தாங்க அப்படின்றதுதான். எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வயிறார அந்த உணவு போட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. நாம இது ஏன் கொச்சப்படுத்துறோன்றதுதான் எனக்கு சத்தியமா புரியல. ஒருத்தர் வந்து ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு பகிர்ந்துக்கிறாங்கன்றப்போ. அப்புறம் இன்னொரு விஷயம், வள்ளிமலை சேர்மன் வேல்முருகன் அவரை பத்தி ஒன்று போடுறீங்க. ஏன் அந்த சேர்மன் நகை போட்டது இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அவர் போட்டிருக்காரா? இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட அவர் அப்படிதான் போட்டுட்டு நடமாடிட்டு இருக்காரு. அது போன்ற சென்னையிலயும் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கேள்வி கேட்காம ஒரு வேல்முருகனை வந்துட்டு கேள்வி கேட்கறதாகட்டும், என்ன சொல்றது, அவர் என்ன இது பண்றாரு, அவங்க பினாமின்னு சொல்றதாகட்டும், என்ன வகையில நியாயம் நீங்க எல்லாம் பேசுறதுன்றது தெரியல. ஒரு கட்சி ஆகலன்றதுனால எவ்வளவு சேத்த வேணா வாரி இறைப்பீங்களா? அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கணும்ல, ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோன்ற மன நிம்மதியை கொடுக்கணும்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு அது டைமண்ட்ஸா இல்ல இத்தனை கோடியா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம அங்க பாக்குறது என்ன, எல்லாமே வந்துட்டு சீல்டு. அப்படி இருக்கும் போது நாமளா ஒரு அசம்ஷனுக்கு எதுக்கு வரணும்னு கேக்குறேன். அது என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். இப்ப கொடுப்பாங்க, அவங்க வாங்கிப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடுவுல நடக்கங்க. அதெல்லாம் நம்ம யாருங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டு எதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இது. அதுக்கப்புறம் வந்துட்டு குத்தாட்டம் போட்ட எம்பி, ஏங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாரு, அந்த சந்தோஷம் எல்லாருமே. அது கூட வந்துட்டு நாட் இன் ஃபங்க்ஷன் டைம், ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு அந்த எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம், மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, ஆட்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க வரைக்கும் இருந்தப்போ ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு என்தூசியாசம், சம்திங், அவங்க தேவை செலிப்ரேட்டிங் இட். அத்தையும் கொச்சப்படுத்தி குத்தாட்டம் போடுறாரு. அவங்க பொண்ணு கல்யாணத்துல அவர் டான்ஸ் ஆடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல. சோ இது எல்லாமே எது எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் பேசுறீங்க. இந்த என்ன சொல்றது, ஒரு சினிமா பிரபலங்கள் எல்லாம் வந்தாங்கன்னாக்க அவங்க எல்லாம் வந்தாங்க, யாருக்காக வந்தாங்க, ஒரு ப்ரொடியூசர்ன்றதுனால வந்தாங்க. அவர்களுக்கான மரியாதைக்கு செய்யப்பட்டதை அவங்க பார்த்தாங்க, வாழ்த்துனாங்க, மணமக்களை போனாங்க, இவ்வளவுதாங்க நடந்தது. ஈவன் ஐ அட்டெண்டட் த ஃபங்க்ஷன்.
அப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணதுனால எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நீங்க இப்போ பேசுற இதுல சோசியல் மீடியால பேசுறீங்க பாருங்க, சத்தியமா ஜீர்ணிச்சுக்கவே முடியல, அந்த அளவுக்கு பேசுறீங்க. ஒருத்தரோட பெண்ணுக்கு கல்யாணம், நீங்க யார வேணா கேளுங்க, எந்த குடும்பத்துல நீங்க எவ்வளோ ஏழை வீட்டு கல்யாணமா இருந்தா கூட நீங்க போய் பாருங்க, அவங்க சக்திக்கு மீறி தான் செய்வாங்க. ஏன்னா தன் பெண் நல்லா இருக்கணும், தன் பெண் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தான் கடனை உடனே வாங்கி எல்லாம் செய்வாங்க. அது பெண்ணை பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு. நாம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அவங்க போடுறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இவங்க இப்ப இந்த பணம் எப்படி வந்தது, எப்படிங்க கண்ணன் ரவி அவர்கள் வந்துட்டு அவங்க மருமகளுக்கு போடுற நகை அது எப்படிங்க அது மக்களோட வரிப்பணம் ஆகும்? என்னங்க பேசுறீங்க? என்ன லாஜிக்லங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? இது இவங்க போடலங்க, அவங்க மாப்பிள்ளை வீட்டுல போடுறாங்கங்க. இது எல்லாமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட நம்ம ஒரு யோசிக்க மாட்டோமா? நகை ஏன் எடுத்துட்டு வந்து விளம்பரப்படுத்துறாங்கன்னு யோசிக்க மாட்டோமா? அது வருஷத்தட்டுல வைக்கிற அந்த கணக்குல பண்ணினாங்க. செலிப்ரேஷன் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல், ஃபண்டாஸ்டிக். எல்லாருமே வந்து நிறைய பேர் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மைங்க. மத்தபடி வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் அங்க எதுவும் இல்லை. எதுவுமே வந்துட்டு அவங்க காட்டிக்கணும், அம்பானி மாதிரி காட்டிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. எல்லாருமே வந்துட்டு நார்மலா வந்துட்டு பிஹேவ் பண்ணினாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். ஏன்னா நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு தெரியும் எல்லாருமே சரிசமமாக அங்க பார்க்கப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். எனக்கு வந்துட்டு பார்க்க இன்ஸ்டால the words you people are using really too much. என்னதான் ஒருத்தர் கட்சி சார்ந்த ஆகல அப்படின்னா கூட வந்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை வச்சிருக்காங்க, இன்னும் 2-3 மாதத்துல வந்துட்டு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் வந்துட்டு ஒரு மனக்கவலையை கொடுக்குறீங்க பாத்தீங்களா? என்னடா நம்ம போட்டோ நம்ம வீடியோ இப்படி எல்லாம் பரவிட்டு இருக்கேன்னுட்டுன்னு அந்த பெண்ணுக்கும் சரி ஒரு மன அழுத்தத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? லெட் தம் என்ஜாய். அந்த என்ன சொல்றது, மேரேஜ் லைஃப வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அடுத்து அவங்க சந்தோஷத்தை இது பண்ண வேண்டாம். இவர் வந்துட்டு அந்த மாதிரி நகை வச்சு விளம்பரப்படுத்தி இருந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம், எங்க வரி பண்ணோம் அப்படின்னுட்டுன்னு கேட்கறதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக்கா தாராளமா கேள்வி கேட்கலாம். பட் அவர் கண்ணன் ரவி அவர்கள் வச்சதுக்கெல்லாம் வந்துட்டு அது கூட நம்மளுக்கு என்ன டைமண்ட்ன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து கோல்டை விட டைமண்ட் வாங்குறது தான் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, கோல்ட இன்வெஸ்ட் பண்ண போறதை விட டைமண்ட் ஈஸியா கிடைக்குதுன்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ பெரும்பாலான மக்கள், ஏன்னா நீங்க கோல்டன் போனீங்கன்னா அது அந்த 22 கேரட் அந்த மாதிரி போகுது. பட் டைமண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 9 கேரட் கோல்ட்லயே வந்துட்டு எவ்வளவு கோல்டு கம்மி ஆகுதோ, அந்த கேரட் கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு டைமண்ட் ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸோ அந்த 9 கேரட்ல வந்துட்டு ரொம்ப அழகாவே வந்துட்டு டைமண்ட் ஜுவல்லரி செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்றேன் நான். ஸோ 9 கேரட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய பணம் கிடையாது அப்படின்றதுதான் கம்பேரிங் டு 22 கேரட். அதுக்குள்ளேயே வந்துடாதீங்க, என்ன வந்து பிள்ளைன்னு பிடிக்காதீங்க. அப்போ 9 கேரட் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையான்னுட்டுன்னு பெரிய விஷயம் தான். பட் கம்பேரிங் 22 கேரட் வந்துட்டு 9 கேரட் கம்மி. ஸோ டைமண்டும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வாங்கி உபயோகப்படுத்துற அளவுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு சின்ன மூக்குத்தியாச்சும் டைமண்ட்ல போட்டுக்க ஆசைப்படுறாங்க தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெருசா வந்துட்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தெரியல. யூர் டார்கெட்டிங் சம்திங், யூர் டார்கெட்டிங் சம்வன். இதுல பாதிக்கப்படுறது என்ன சொல்றது, சம்பந்தமே இல்லாத அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மணமகன் தேவையில்லாத ஒரு விஷயம்னுட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை ஆல் தீஸ் திங்ஸ். சனாதானம்ன்றதும் ஐயர் வச்சு வந்துட்டு இப்ப இவங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுலன்றது தெரியாது, அவங்க வீட்டு பழக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னுட்டு. ஸோ அதனால ஒரு ஹோமம் வளர்த்தி ஒரு நிச்சயதார்த்தத்தை இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி இவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், இவங்களோட டேர்மை வந்துட்டு இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ இதுக்கு ஏன் வச்சீங்க, ஏன் வந்தாங்க? வீட்டுல நம்ம கணபதி ஹோமம் பண்ணுவோம், சும்மா பண்ணுவோம், அது தெரியுங்களா உங்களுக்கு? கிரக பிரவேசத்துக்கு தான் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்க வீட்டுல வந்துட்டு ஏதோ ஒரு தொடர்ந்து வந்துட்டு ஏதோ லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, இல்ல தொடர்ந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க.
இல்ல நவகிரக ஹோமம் செய்யறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ் டு டூ இட். அப்படி அந்த மாதிரி ஒரு கணபதி ஹோமம் பண்றதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இத எல்லாமே வந்து ஆஹ் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒண்ணு ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கைண்ட்லி அவாய்ட் திஸ் அப்படின்றதுதான். லெட் சின்ன பசங்க, லெட் தம் என்ஜாய். அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் இதுல அப்படின்றதுதான். இன்னும் சில பேர் நான் ப்ரூஃபோட வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் ஆர்கியூ பண்ற இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. லெட் தம் கம் வித் வாட் எவர் ப்ரூஃப் தே ஹேவ் இல்ல தே ஹேவ் வாண்ட். இப்போ தட் டசன்ட் மேட்டர் டு மீ. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே எஸ், இவர் வந்துட்டு அமைச்சர், இவர் வந்துட்டு எம்பி. ஸோ சம்பாரிச்சாங்க. அரசியல்ல வந்துட்டு கதிரானந்த் அவர்கள் குழந்தையா இருக்கும் போதே, வயதுல இருக்கும் போதுல இருந்து இவர் அரசியல்ல துரைமுருகன் அவர்கள் இருந்தார். சோ இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு அவரோட உழைப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. காட்பாடி மக்கள் வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாருக்குமே வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி எலெக்ஷன் டைம்ல எல்லாம் நிறைய பேசியிருக்கேன் நானு. சோ ஒரு காட்ஃபாதர் மாதிரி இப்பவும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு சேத்த வாரி வீசாதீங்க அப்படின்றத ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நானு. திஸ் இஸ் நாட் ஃபேர். தேங்க்யூ.